வணக்கம், நான் தான் உங்கள் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம கிச்சனை பார்க்க போகுது என்ன கேட்டிங்கன்னா, ஒரு அருமையான முருங்கைக்கீரை மசியல். இதோட துவரம்பருப்பு துவையல். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? முருங்கைக்கீரை ஒரு கட்டு, துவரம்பருப்பு 100லேருந்து 120 கிராம், சின்ன வெங்காயம் 40 நம்பர், மீடியம் சைஸ் தக்காளி 3 நம்பர், காய்ந்த மிளகாய் 8 நம்பர், பூண்டு 15 பல்லு, புளி மீடியம் சைஸ் லெமன், சீரகம் அரை டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய் பவுடர் அரை டீஸ்பூன், தனியாத்தூள் அரை டீஸ்பூன், கடுகு அரை டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, நல்லெண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த துவரம்பருப்பு வந்து நல்லா ஊற வச்சுருக்கேன். அதுவும் பர்டிகுலராக குக்கரில் நீங்கள் வேக வைக்கும் போது ஊற வச்சு துவரம்பருப்பு போட்டிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். அதனால குறைஞ்சபட்சம் 1 மணி நேரம் ஊற வச்சு துவரம்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த குக்கரில் போடுறேன். தண்ணியை வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் பூண்டு போட்டிருக்கோம். இந்த பூண்டு போடும்போது ஒரு 10லேருந்து 12 பல்லு இந்த இடத்துல போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் தக்காளி. இந்த தக்காளி வந்து 2 தக்காளி இந்த இடத்துல போட்டிருக்கோம். அதே மாதிரி சின்ன வெங்காயம் 40 வெங்காயம் சொன்ன பார்த்தீங்களா, அதில் ஒரு 10லேருந்து 15 வெங்காயம் இந்த இடத்துல போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு தேவையான தண்ணி ஊற்றி நல்ல பருப்பை வேக வைக்கிறோம். இதுக்காக இந்த இடத்துல அந்த சின்ன வெங்காயம் தக்காளி பூண்டெல்லாம் போடுறீங்கன்னா பருப்போட நல்லா மசிஞ்சு வரும்போது நல்லாயிருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துருங்க. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்த பருப்பு நல்லா வெந்திருக்கும். அதே டைமில் அந்த பூண்டு சின்ன வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சு சூப்பராக இருக்கும். நீங்கள் மத்து போட்டு கரைஞ்சிங்கன்னா சீக்கிரமாக கரைஞ்சிடலாம். இந்த பருப்பு அப்படியே மண்சட்டியில் மாற்றி வச்சுருங்க. இதுக்கப்புறம் இந்த கடாயில் நல்லெண்ணெய் போட்டிருக்கேன். இந்த நல்லெண்ணெய் சூடான பிறகு கடுகு நல்லா பொரிஞ்சு வர டைமில் சீரகம் போடுறோம். நீங்கள் எப்போவுமே வீட்டில் இந்த மாதிரி தாளி போடும்போது கடுகு நல்லா பொரிஞ்சு போய் தான் சீரகம் போடணும், சரிங்களா? அதே மாதிரி காஞ்ச மிளகு நல்லா உடச்சி போடுங்க. காஞ்ச மிளகா போட்டோன்னா உங்களோட அடுப்போட ஃப்ளேம் வந்து கம்மி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை போட்டுறோம். ஏன்னா அந்த காஞ்ச மிளகா கருக ஆரம்பித்தா நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. அதனால நம்ம என்ன பண்ணுறோம், காஞ்ச மிளகா போட்டோன்னா அடுப்பை ஸ்லோ பண்ணிட்டு உடனே சின்ன வெங்காயம் கருவேப்பிலாம் போட்டு நல்லா வதக்க ஆரம்பிக்கிறோம். இந்த வெங்காயம் ஒரு 2 செகண்ட் வதக்கிட்டு அதுக்கப்புறம் மீதி உள்ள தக்காளி எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் பவுடர் மசாலா யூஸ் பண்ணுறோம். கொஞ்சம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் மிளகாய் பவுடர் தனியாத்தூள் இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, குழம்புத்தூளோ இல்லை இந்த மிளகாய்த்தூளோ தனியாத்தூளோ அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. கொஞ்சமாக நான் சொன்ன குவான்டிட்டிக்கு இந்த அளவு கரெக்டாக இருக்கும். அதிகமாக போனால் டேஸ்ட் மாற ஆரம்பிச்சிடும், காரத்தோட தன்மை அதிகமாக போயிடும். அப்படி போனால் கண்டிப்பாக இந்த கீரை மசியலுக்கு நல்லா இருக்காது. இதெல்லாம் போட்ட பிறகு 2 செகண்ட் அந்த வெங்காயம் தக்காளி இந்த பவுடர் மசாலா எல்லாத்தையும் நல்லா வதக்குறோம். இதோட ஊற வச்ச புளி தண்ணியை ஊற்றுறேன். புளி தண்ணி போட்ட பிறகு முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, அந்த புளி தண்ணி வந்து நல்லா கொதிக்க விடணும். புளி வந்து நல்லா வேகாமல் நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு போனால் கண்டிப்பாக நல்லா இருக்காது கீரை மசியலுக்கு. ஏன் கேட்டிங்கன்னா, அந்த புளியோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த புளிப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். அதாவது ஷார்ப்பான புளிப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். அப்படி இருந்தால் சில பேருக்கு பிடிக்காது. அதனால் இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுருங்க. இதுக்கப்புறம் அந்த புளி தண்ணி நல்லா கொதிச்சு வர டைமில் கொஞ்சம் ட்ரை ஆகும். இதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த முருங்கைக்கீரை. இந்த முருங்கைக்கீரை போட்ட பிறகு ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லை, முருங்கைக்கீரை பலன் வந்து எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். நம்ம சாப்பிட ஆரம்பித்தா நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்க எல்லாம் பார்த்துட்டு சாப்பிட ஆரம்பிப்பாங்க. நம்ம சாப்பிடாம விட்டோம்னா கண்டிப்பாக யாரும் சாப்பிட மாட்டாங்க. அதனால் கம்பல்சரி வீட்டில் வாரத்தில் ஒரு நாள் முருங்கைக்கீரை வச்சு நீங்கள் எதுனா ஒரு சமையல் பண்ணுங்கள். பொரியல், கூட்டு இல்லை குழம்பு இந்த மாதிரி பண்ணலாம். இப்போது இந்த முருங்கைக்கீரை போட்ட பிறகு வதக்கியாச்சு. அதிகபட்சம் ஒரு 2 செகண்ட் வதக்கியிருப்பேன். இதுக்கப்புறம் மண்சட்டியில் மாற்றி வச்சுருக்க இந்த பருப்போட அந்த கீரை வதக்கி வச்சுருக்கு பார்த்தீங்களா, அந்த கீரை இதில் போட்டு ஒரு கொதி விடணும்.
நல்லா புரிஞ்சுக்கோங்க, கீரை நீங்கள் இந்த பருப்பில் போட்டு ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. அப்படி குக் பண்ணால் கண்டிப்பாக கலர் மாறிடும். அதே டைமில் இந்த மாதிரி கீரை ரெசிபி நீங்கள் வீட்டில் பண்ணும்போது மூடி போட்டு கொதிக்க விடக்கூடாது. அப்படி மூடி போட்டு பண்ணாலும் கண்டிப்பாக வந்து அந்த கீரோட கலர் எல்லாம் மாற ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி கீரையும் பருப்பு நல்லா மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு அதிகபட்சம் ஒரு கொதி, அதாவது ஜஸ்ட் பாயில் வந்தால் போதும். அதே டைமில் தேவையான உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேங்க. மிக்ஸ் பண்ணிட்டு நான் சொன்ன மாதிரி ஒரு கொதி விட்டால் மட்டுமே போதும், ரொம்ப நேரம் குக் பண்ண விடாது. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கீரையை நல்லா கடைய ஆரம்பிக்கிறோம். அதாவது அந்த பருப்பும் கீரையும். இந்த கீரை நீங்கள் கடையும் போது முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம்னா, கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருக்குன்னா கடையிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு தண்ணியோட அளவு கம்மியாக இருக்கணும், கீரை கடையிறதுக்கு அப்போ தான் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? கீரை கரைஞ்சி முடித்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சோண்டு நல்லெண்ணெய், பர்டிகுலராக நல்லெண்ணெய் கம்பல்சரி கடைசியாக ஊற்றிக்கணும். அப்போ தான் அந்த சாப்பிடும் போது நல்லெண்ணெய் அந்த கீரை பருப்பு புளிப்போட தன்மை எல்லாமே நல்லாயிருக்கும் சேர்த்து சாப்பிடும்போது. இன்றைக்கி ஒரு சூப்பரான கீரை மசில், அதாவது முருங்கைக்கீரை மசில் எப்படி ரெடி பண்ணுறது உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இது தொடர்ந்து துவரம்பருப்பு துவையல். துவரம்பருப்பு 200 கிராம், காய்ந்த மிளகாய் 10லேருந்து 15 நம்பர், பூண்டு 10லேருந்து 15 நம்பர், புளி ஒரு சின்ன துண்டு, பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கடுகு தாளிப்புக்கு தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ற, எண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, இந்த துவரம் பருப்பு சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த துவையல் பண்ணுறதுக்கு இந்த பருப்பை நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வறுக்கணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப ஈஸி தான் இந்த ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு, ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் வறுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த துவையல் நல்லா சூப்பராக வரும். சில பேர் மீடியமான ஃப்ளேமில் இல்லை ஹை ஃப்ளேம் வச்சு பண்ணுவாங்க. அப்படி பண்ணால் அந்த துவரம் பருப்பு கரெக்டாக வறுத்து வராது. உங்களுக்கு கலர் வந்துடும் தவிர அந்த பருப்பு கரெக்டாக வெந்து வராது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்லோ ஃப்ளேமில் வறுக்கணும்னு சொல்கிறேன். இதுக்கப்புறம் பூண்டு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாமே போடணும். அதே டைமில் அந்த பூண்டு வறுக்கிறது வந்து ஹை ஃப்ளேம் வச்சா உங்களுக்கு வெந்து வராது. அதனால நம்ம என்ன பண்ணுறோம், இது எல்லாத்தையும் ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்துருங்க. இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. அதாவது ஒரு 70% ரெடி ஆன பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த கருப்பு புளி போடுறோம். இந்த கருப்பு புளி எதுக்காக நான் இதில் யூஸ் பண்ணுறேன் கேட்டிங்கன்னா, அந்த டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும், அந்த புளிப்புத்தன்மை நல்லா ஷார்ப்பாக இருக்கும். எங்கள் வீட்டில் வெள்ளை புளி தான் இருக்குது, அதாவது புது புளி தான் இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம், ஒன்றும் இல்லை. ஆனால் என்னோடய சஜஷன் பழைய புளி தான். இதுக்கு பிறகு உப்பு தேவையான அளவுக்கு, பெருங்காயம் போட்ட பிறகு ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டாம். ஏன் கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வாசனை போக ஆரம்பிச்சிடும். அதனால தான் பெருங்காயம் போட்ட பிறகு திருப்பி மஞ்சள் போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா சூடு ஆறட்டும். அதுக்கப்புறம் அரைக்க ஆரம்பிங்க. ஏன் கேட்டனா, மிக்சியில் போட்டு அரைக்கும் போது கெட்டி ஆகும். அந்த டைமில் மிக்சி வந்து சரியாக ஓடாது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், சூடு ஆறின பிறகு அரைக்கலாம்னு சொல்கிறோம், தேவையான அளவுக்கு போட்டு. இதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைக்கிறோம். எடுத்த உடனே தண்ணி அதிகமாக ஊற்ற வேண்டாம், கொஞ்சமாக ஊற்றி அரைங்க. வேணும்னா திருப்பி நீங்கள் ஊற்றிக்கலாம். அதே மாதிரி தான் உப்பும். முக்கியமாக நம்ம மதியம் சாப்பாடு இல்லை நைட்டு சாப்பாடு சாப்பிட்றோம்ல, அந்த டைமில் தொட்டுக்க பர்டிகுலராக இந்த ரசம் சாதம், தயிர் சாதம், கிள்ளி போட்ட சாம்பார், இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன்லாம் நீங்கள் தொட்டு சாப்பிட்னா அந்தளவுக்கு பிரமாதமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, டெய்லி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் இந்த கேழ்வரகு கூழ்லாம் சாப்பிடுவாங்களே, கேழ்வரகு கூழ், அரிசி கஞ்சி, சீரக கஞ்சி, அந்த டைமில் இந்த மாதிரி துவையெல்லாம் வச்சு பண்ணலாம். துவரம்பருப்பு துவையல் மட்டும்தான் பண்ண முடியுமா அப்படி கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, பச்சைப்பயிறு, கடலைப்பருப்பு, இந்த மாதிரி நீங்கள் எல்லா வகையிலும் நீங்கள் பண்ணிக்கலாம் பருப்பை வச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், தாளிப்பு போடுறோம். தாளிப்பு வந்து அவசியம் இல்லை, பட் இருந்தாலும் சில பேருக்கு தாளிப்பு பிடிக்குன்னு சொல்லிட்டு தான் நான் தாளிப்பு போட்டிருக்கேன். கொஞ்சமாக நல்லெண்ணெய், அதுக்கப்புறம் கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை தாளித்து கொட்டியிருக்கோம். இதை வந்து நீங்கள் தாளிப்பு இல்லாமல் தான் நீங்கள் சாப்பிடுவோம் நிறைய பேர், பட் இருந்தாலும் தாளித்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நல்லெண்ணெய் தாளிப்பு போட்டால் அந்தளவுக்கு வாசனையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் பிடிக்கும், என்ஜாய் பண்ணுங்கள்.
பண்ணுங்கள்.